555 சொன்ன மாதிரி கரெக்டான ஏஞ்சல் கைடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு இந்த மந்த்க்கு. ஃபாலோ யோர் பேஷன். சரி, இமோஷனலி சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த மந்த் கொடுக்குறாங்க. ரெடியா இருங்க. எல்லா சேலஞ்சையுமே வந்து பாசிட்டிவா இவங்க வந்து ஒரு போல்டா இருக்கணும். இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து என்ன ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அவங்களோட கோலை நோக்கி இந்த மந்த் எடுத்துட்டு போகும்போது இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா நீங்க எதை மேம் சொல்லுவீங்க? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேகா த டேரட் குயின். ஃபினான்ஸ்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஹலோ ஏஞ்சல்ஸ். மேம், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன். நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம். முதல் 3 ராசிக்கு பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது கடகராசி. ஸோ கடகராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மேம். நிச்சயமா பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் கமெண்ட் செக்ஷனில் 555 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 555 நீங்கள் ஆல்ரெடி பார்க்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்க்குற டைமில் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், அதாவது இந்த ஆகஸ்ட் மந்த் என்ன பண்ணணும், ஒரு கோல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கோலை யோசிச்சு அந்த டைமில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக நிறைவேறணும் அப்படிங்கிறது என்னோட பிரார்த்தனையாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ நான் 555 சொன்ன மாதிரி கரெக்டான ஏஞ்சல் கைடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு இந்த மந்த்க்கு. ஃபாலோ யோர் பேஷன். இந்த மந்த் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதாவது ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணணும். அது உங்களோட ஒர்க்காக இருக்கலாம், மணி விஷயமா இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஓகே, சின்ன சின்ன விஷயமா சின்ன சின்ன கோல்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து அந்த லாங் டேர்ம் கோலை உங்களால் இந்த மந்த்துக்கானதை அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இந்த மந்த் வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க. அது மென்டலாகவும் சரி, இமோஷ்னலி சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த மந்த் கொடுக்க போகிறாங்க. ஸோ சேலஞ்சுக்கு ரெடியாக இருங்க. எல்லா சேலஞ்சையுமே வந்து பாசிட்டிவாக யோசிங்க. நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் மட்டுமே கிடைக்கும். சேலஞ்சுன்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரப்போகுது. எக்ஸைட்மெண்ட்டோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க ஆரம்பிங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை ஒரு அட்வென்ச்சர் மாதிரி எடுத்துகிட்டு, ஓகே நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் வந்து இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்க போகிறேன், என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த தாட்டோடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது வந்து நல்ல பலன் மட்டுமே கொடுக்கும். மேம், இப்போ இவங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது 555 அப்படின்னு ஏஞ்சல் நம்பர் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கார்டும் வந்திருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்குமான சைன் என்ன மேம்? ஓகே, அதாவது இவங்க வந்து ஒரு போல்டாக இருக்கணும். இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து என்ன ஒரு சேலஞ்ச் வந்தாலும் மன தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 555 ஏஞ்சல் நம்பர் நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரியே இவங்களுக்கும் அந்த ஏஞ்சல் மெசேஜ் வந்திருக்கு. இதில் கார்டில் பார்த்துறீங்க அப்படின்னா பிரேவ், எனர்ஜெட்டிக் அந்த மாதிரியான விஷயத்தில் தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். சில விஷயத்தில் வந்து நீங்கள் அதை வந்து ஒரு ஓகே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம், இதிலலாம் நான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கலாம் யோசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது இமீடியட்டாக நான் இந்த கொடுத்துக்கிற இந்த ஏஞ்சல் மெசேஜை ஞாபகம் வச்சுட்டு உடனே அதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சுச்சுவேஷனாக மாற்றுங்க. அதை இவங்க அவங்களோட கோலை நோக்கி இந்த மந்த் எடுத்துகிட்டு போகும்போது இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எதுவும் நிறைய வச்சுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸை கொடுத்துரும். ஸோ ஏதாவது லாங் ட்ராவல் எல்லாம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரோஆக்டிவாக, அதாவது அன்அவாய்டபுளான ட்ராவல், அதாவது ஆஃபீஸ் விஷயமா போகிறீங்க இல்லை பிஸ்னஸ் விஷயத்துக்காக நிச்சயமாக நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது ப்ரோஆக்டிவாக எல்லா விஷயத்தையுமே, அதாவது உங்களை ஹெல்த் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மந்த் வந்து இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் என்ன மேம்? இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் லைட் ஆரஞ்ச் ஆர் ப்ரௌன் கலர். ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் ஷேட்ஸில் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரெஸ் வந்து என்கிட்ட நிறைய இல்லை மேம், நான் அதனால் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த கலரில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் அட்லீஸ்ட் உங்களோட கையில் இல்லை ஹேண்ட்பேக்கில் பவுச்சஸில் எதுலையாவது வச்சுக்கோங்க. இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்ஸ்? இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்ஸ் அப்படின்னா ப்ளூ கலர்.
ப்ளூ கலரை கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த மந்த். ஸோ உங்களுக்கு அது ஏன்னா அந்த எனர்ஜி வந்து உங்களை ஸ்டாப் பண்ணும், அதுக்காக தான். இந்த மந்த் வந்து இவங்க எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டு எதை மேம் சொல்லுவீங்க? ஓகே, இவங்க ஆரஞ்சு கலர் ரிலேட்டடான எந்த ஃபுட் வேணால் எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அதை நிறைய எடுத்துக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதெல்லாம் வந்து ஆயிலில் செய்கிற ஐட்டம்ஸ் மெயினாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது அன்ஹெல்த்தியான சுச்சுவேஷனாக இருக்கும். இவங்களுக்குன்னு இல்லை மேம், ஜென்ரலாகவே நம்ம கார்டு பார்த்து ரீடிங் சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ரீடிங் சொல்லலாம்? எல்லா விஷயத்துக்குமே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்கிட்ட கொஷின் கேட்குறாங்க இல்லையா, என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட கொஷின் கேட்கும்போது ரிப்பீட்டடாக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வீட்டில் வாஸ்துல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். சில பேருக்கு குலதெய்வம் என்ன அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு தெரியாது மேம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து திருமண ப்ராப்ளம் இருக்குது, திருமண தடை இருக்குது அப்படின்னா, திருமண தடைக்காக இவங்க ப்ரெடிக்ஷன் பார்க்க வராங்க அப்படின்னா அதுவும் நம்மளால் அக்யூரேட்டாக எந்த மந்த்துக்குள்ளே இவங்களுக்கு இல்லை எந்த இயரில் இவங்களுக்கு திருமணம் நடக்கும்ன்றதை சொல்லலாமா? நிச்சயமா. ஸோ அதில் ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்வேன். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா, எதனால வந்து இந்த திருமண தடை இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுட்டு அடுத்தது அதை வந்து எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்க கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ திருமண தடை இருக்குது ஒருத்தருக்கு, அவர் வந்து என்கிட்ட கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ மேம் எனக்கு நெக்ஸ்ட் வந்து நான் ஜாதகம் பார்த்து நான் வந்து எப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா இதெல்லாமே கேள்வி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கான ரெமெடிஸ் அதாவது சொல்யூஷன்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ வாஸ்துக்கான சொல்யூஷனும் இந்த டேரட் கார்டில் பார்க்க முடியுமா? ஆமாம், நிச்சயமாக பார்க்க முடியும். ஏன்னா இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட், எல்லாத்துலேயுமே ஒரு காரிலேஷன் இருக்குது. வாஸ்துவாகட்டும் இல்லை ஃப்ளவர் ரெமெடி ஆகட்டும், இது எல்லாமே வந்து டேரட் கார்ட் ப்ரெடிக்ஷனாக அதை வந்து ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக வச்சுட்டு அதை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அடுத்த ரிலேட்டடாக நம்ம வந்து அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே மேம், இப்போ வாஸ்து விசிட் அப்படிங்கும்போது நீங்கள் டைரக்ட் விசிட் போகிறீங்களா? நான் வந்து இப்போ அப்ராடில் வந்து டைரக்ட் விசிட்ஸ் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கினாங்கன்னா பார்த்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸில் சில விஷயங்கள் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணும்போதே நம்ம அவங்களுக்கு வந்து சொல்கிறது உண்டு. உங்களோட நார்த் ஈஸ்ட்டில் வந்து இது இருக்கா, இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஏதாவது லோடு மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்குது, ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதே சொல்லிடுவேன். ஓகே மேம், ரொம்ப சூப்பராக கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சிறப்பானது ஒரு தகவலாக கொடுத்தீங்க. அதே மாதிரி ஜென்ரல் மெசேஜஸும் நிறைய சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் உங்கள் ரேகா, த டாரட் குவீன்.